ஆப்பம் மாவு ஈஸியாக எப்படி அரைக்கிறது பார்க்கலாமா? கிரைண்டரில் போட தேவையில்ல, மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ இட்லி அரிசி போட்டுக்கலாம், இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி போட்டுக்கலாம். 100 உளுந்து போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறி நான் கழுவி வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். ஐஸ் தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா சூடாகாது மாவு. பாருங்கள், ஐஸ் வாட்டர் தான் வச்சுருக்கேன். இப்போ ஐஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. மறுபடியும் இருக்கிற அரிசியை அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு. உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். மறுநாள் காலைல பார்க்கலாம், நல்லா பொங்கி வரும் மாவு. பாருங்கள், உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சிடுறேன். இப்போ மறுநாள் காலைல உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், காலையில் இப்போ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். 1 ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் சூப்பராக இருக்குங்க. வடகரியும் சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் மாவை. இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஊற்றியாச்சு. நல்லா சுற்றி விட்டு அப்படியே மூடி விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக ஆப்பம் மெத்துன்னு இருக்குது. நான் எதுவுமே போடல, வெறும் அரிசி, உளுத்தம்பருப்பு, பச்சரிசி புழுங்க வச்சு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா மெத்துன்னு இருக்குது, பஞ்சு போல். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.